1 வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க. இந்த பொட்டுக்கடலை உருண்டை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க. நல்ல மிதமான தீயில நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அவலையும் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்து தனியாக ஆற வச்சிடலாங்க. தேங்காய் துருவல் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நல்லா வந்து தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சா போதுங்க. பாகுப்பதம் தேவை கிடையாது. இப்போ இது நல்லா கரைஞ்சிட்டு இருக்க நேரத்தில் நம்ம எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கூடவே ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா வடிகட்டிட்டு வேறு ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளை வறுத்து சேர்த்துருக்கேங்க. பொடி பண்ணி வச்சுருக்க மாவையும் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. கடாயில் நல்லா ஒட்டாமல் வரணுங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி. கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நீங்களும் இதே மாதிரி அளவுகளில் பொட்டுக்கடலை உருண்டை செஞ்சு பாருங்கள்.